So hi guys, so this is my first video in YouTube. ஸோ இந்த சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ இதாக தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நான் பேங்காக் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் நிறையா பிளேசஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்துட்டு இது வீடியோ எடுக்கலாம், கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் நான் எடுத்துகிட்டு போகல. இது வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ஃபோனு, என்னோடய செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் மோஸ்ட்டாக கேப்சர் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்துட்டு போர்ட்ரேட்டில் இருக்கும். மற்றபடி வந்துட்டு 90% ஆஃப் த வீடியோ வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கும். ஸோ பேங்காக்கில் வந்துட்டு இது வந்துட்டு காமனாக சஃபாரி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சஃபாரி வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் தீம் பார்க், சஃபாரி பார்க் அப்படின்னு வந்துட்டு 2 இது இருக்குது. ஸோ இப்போ நம்ம நீங்கள் வந்து பார்த்ததுன்னா மெரைன் தீம் பார்க் இது. ஸோ இதுக்குள்ளே தான் நான் வந்துட்டு இதுக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போது இது வீடியோ ரன் ஆகிக்கிட்டே இருக்கட்டும். இது நான் எப்படி இது புக் பண்ணேன், எப்படி வந்துட்டு இதுக்கு போகிறது, அது பெஸ்ட் ஐடியா வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து நான் க்ளூக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் KLOOK அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஃபாரின் டூர்ஸ்லாம் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்துட்டு நம்ம லைக் அங்கே ஃபிசிக்கலாக நம்ம அங்கே போய் வந்துட்டு செக்இன் பண்ணி நம்ம வாங்குகிற டிக்கெட்டோட அதில் வந்து க்ளூக்கில் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நல்ல பெட்டர் ப்ரைஸஸே வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்து நான் 2600 வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அலாங் வித் பஃபெட். ஸோ பஃபெட் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பஃபெட் தான் புக் பண்ணேன். ஸோ நீங்கள் மெரைன் தீம் பார்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு எல்லா அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோஷர்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ சஃபாரி பார்க் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதோட ஹேபிட்டட்லேயே வந்துட்டு நீங்கள் போய் பஸ்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. அதுவுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை நான் செகண்ட் வீடியோவில் வந்துட்டு போடுறேன். ஏன்னா இதுவே ஆல்ரெடி 45 மினிட்ஸ் அரௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணால் ரொம்ப பெருசாகிடும். ப்ளஸ் வந்துட்டு இதையே நான் ஏன் 2 பார்ட்ஸாக போடலைன்னா, இது ஒரு கண்டினியூட்டி இருக்கணும்னு தான் நான் இதையே 2 பார்ட்ஸாக போடலை. ஆனால் மோஸ்ட்டாக வந்து கன்சைஸ் பண்ணி தான் நான் வீடியோ வந்துட்டு இதில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன அனிமல்ஸ் அது வரும்போது நான் எல்லாமே ஸ்லோ பண்ணியிருக்கேன். நான் நடக்கிறது எல்லாமே அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்ப்பா நீ நடக்கிறத போட்டு நாங்கள் பார்த்து என்னப்பா செய்ய போகிறோம் அப்படின்னு. அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப க்ரீனரியாக பக்காவாக மெயின்டைன் பண்ணி செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. லைக் நிறைய இடத்துல என்னால் எந்த ஒரு குப்பை கிப்பை எதுவுமே கூட பார்க்க முடில. ஸோ அவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு அனிமல்ஸையும் நீங்கள் போய் பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்துட்டு டிசைன் பண்ணி அதை வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் நடந்து போகிறதுமே சரி ஓகே தெரியணும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வரும். ஏன்னா இது ரொம்ப பயங்கரமான வேஸ்டான பிளேஸு. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் நடக்க முடியுமான்னு எனக்கு டவுட்டு தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இது பெஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம அங்கே போகிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 o'clock போல் அங்கே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிடணும். அது வந்துட்டு பெஸ்ட்டு டைம் என்னைய கேட்டால். ஸோ இது வந்துட்டு எப்படி போகிறது இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ராம்கம் ஹேங் அப்படின்னு ஒரு இடத்துல தான் நான் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் சிங்கிளாக இருந்தனால ஸோ நான் வந்து கிராபில் வந்துட்டு பைக் டாக்ஸி போட்டு நான் அங்கேருந்து ஈஸியாக போயிட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்து நம்ம லைக் மெட்ரோவோ இல்லை MRTயோ இல்லாட்டி வந்துட்டு பஸ்ஸோ நம்ம எடுத்தோன்னா ரொம்ப லேட் ஆகும். எப்போவுமே பேங்காக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 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 இடத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு ஒரே இது கனெக்டிவிட்டி இருக்காது. மல்டிபிள் இது வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு நான் ஐ திங்க் வந்துட்டு இட்ஸ் ப்ரொடக்டிவ் தட் ஐ சோஸ் ஃபார் கிராப். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸிபிலிட்டி இப்போ 4 பேர் போகிறீங்க, 5 பேர் போகிறீங்கன்னா கிராப் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு 4 பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது பெஸ்ட்டு டைம் வந்துட்டு 10 o'clock நீங்கள் போனீங்கன்னா தான் அட்லீஸ்ட் பை ஒரு 3 o'clock வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு எல்லா அனிமல்ஸையும் வந்து பார்த்து முடிக்க முடியும். அதுக்கப்புறம் போயிட்டு சஃபாரி பார்க்கையுமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு 2:30 நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட ஒரு 1/2 an hour வந்து லஞ்சுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு சஃபாரி பார்க் வந்துட்டு பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் கப் கிட்ட வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாரி வந்துட்டு இது பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெய்டு. ஸோ 150 பாட், 200 பாட் இந்த மாரி வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அது வந்துட்டு டிக்கெட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அது பக்கத்திலேயே அது எங்க இருக்கோ அந்த அட்ராக்ஷன் அது பக்கத்திலேயே ஒரு டெஸ்க் போட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்க அங்க டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஸ்லிப்ப வந்து அவங்ககிட்ட குடுத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அத ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது எதுவுமே ஃப்ரீலாம் இல்ல. இதெல்லாம் வந்து தனியா காஸ்ட்டு. ஸோ சில பேர் ஆசைப்படுவாங்க இந்த மாரி எடுக்கணும்னு. அவங்களுக்கு இட் வுட் பி அ குட் டீல். 100 பாட்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மீனுக்கு வந்துட்டு எரை போடுறது வந்துட்டு அவங்க குடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு பே பண்ணணும். அது எதுவுமே மோஸ்ட்லி 150 பாட், 200 பாட் அந்த மாரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எதுவுமே நான் இது பண்ணல. தனியா நான் காஸ்ட் எதுவும் பே பண்ணல. அதனால எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. 150 பாட், 200 பாட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்க வாங்கிட்டு அத இது பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ளூக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஃப்ரீக்வென்ட்டா ஃபாரின் ட்ராவல் பண்றவங்க, சடன் பிளான் பண்ணிட்டு, எந்த ஒரு ஐட்டினரியும் போடாம, சடனா வந்து பிளான் பண்ணி ஃபாரின் போறவங்களுக்குலாம் பயங்கர யூஸா இருக்கும். ஏன்னா, நீங்க அதில வந்துட்டு சிம் கார்டு வாங்குறதுலேருந்து, ஏர்போர்ட் ட்ரான்சிட்டு எல்லாமே வந்து நீங்க அதில வந்துட்டு இது பண்ணிக்கலாம். சில நேரம் வந்து மெட்ரோ கார்ட்ஸ் கூட வாங்கலாம். இந்த மாரி அட்ராக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு டிஸ்கவுண்டட் பிரைஸ். நீங்க நேர்ல போய் என்ன பிரைஸ் வந்து நீங்க இது பண்றீங்களோ, அதோட வந்துட்டு எப்படியும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 30% ஆஃப் இருக்கும். நீங்க வந்துட்டு இப்போ போம்போது எந்த கண்ட்ரி போறீங்களோ, அந்த கண்ட்ரி இதில வந்துட்டு நீங்க அந்த கண்ட்ரிய செலக்ட் பண்ணி நீங்க பார்த்தீங்கனாலே எல்லாமே அதில வந்துரும். சிம் கார்டு வேணும்னா, நீங்க சிம் கார்டு வந்துட்டு இந்த ஏர்போர்ட்ல நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு நீங்க இந்தியன் அமௌண்ட்ல வந்துட்டு நீங்க இந்தியன் கரன்சில பே பண்ணிட்டாலே, அங்க போயிட்டு நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அதேமாரி மெட்ரோ கார்ட் போட்டீங்கனாலும், அதுக்குன்னு ஒரு டெஸ்க் வச்சிருப்பாங்க. அங்க வந்து அந்த டெஸ்க்ல போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த அட்ராக்ஷன் புக் பண்றதுமே ரொம்ப ஈஸியா இருந்தது. அதிலேயே அவன் வந்துட்டு இந்த காம்போ மாரி வந்துட்டு குடுத்துட்டான். சில நேரம் வந்துட்டு பஃபெட்டோட அதுக்கப்புறம் அவங்களோட பஸ்ஸே வந்துட்டு கூட்டு போற மாரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நம்ம தனியா ஒரு ட்ராவல் ஏஜென்ட்ட வச்சு பண்றது மாரியே வந்துட்டு பண்ணி குடுப்பாங்க. வித் வெரி வந்துட்டு சீப் அண்ட் எஃபெக்டிவ் பிரைஸ். ஸோ அது வந்து நீங்க போம்போது அந்த ஆப்ப ட்ரை பண்ணி பாருங்க. நான் அந்த ஆப்புக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணல.
அந்த ஆப் வந்து நான் இதுவரைக்கும் நான் 4 கண்ட்ரி போயிருக்கேன். 4 கண்ட்ரிலயுமே நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தது அந்த ஆப். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிராஃபி டவர் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே வந்துட்டு டாலஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட இல்ல, ஏஷியாலே டாலஸ்ட் டவர்னு வந்துட்டு அங்க போட்டிருந்தது. ஸோ பயங்கர மெஜஸ்டிக்கா இருந்தது. நீங்க தைரியமான ஆள்னா வந்து ஜிராஃப வந்து தொட்டு கூட பார்க்கலாம். அவ்வளோ ஃப்ரீயா வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்ல. யாருமே எந்த ரொம்ப வந்துட்டு அன்வான்டடா நம்மள வந்துட்டு டிஸ்டர்ப்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ ரொம்ப வந்துட்டு சூப்பரா செட்டப் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதுக்கு எதுவும் சாப்பாடு குடுக்கணும்னா, அங்கேயே ஒரு கவுண்டர் இருக்கும். அங்க வந்துட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு, அந்த சாப்பாட வந்துட்டு நீங்க குடுக்கலாம். இல்லாட்டி நீங்க சும்மா அத பார்க்கணும்னாலும், தொட்டு பார்க்கணும்னாலும் வந்துட்டு தே ஆர் அலோவிங். அதுல வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்க பண்ணல. செம்ம மெஜஸ்டிக்கா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிராஃபி இதுதான். அந்த ஜிராஃபி இங்க நிக்குது பார்த்தீங்களா, அது பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கும். நம்ம அப்புறமா அந்த சஃபாரி பார்க்ல வந்துட்டு அந்த ரோட்ல தான் டிராவல் பண்ணி இந்த ஜிராஃபிய பார்ப்போம். ஸோ அது சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன்ல, இது நம்ம என்க்ளோஷர்ல வந்து பார்க்குறோம். அது நம்ம அதோட ஃப்ரீ வேர்ல்டு அதோட ஹேபிட்டேட்ல வந்துட்டு போயி, நம்ம பஸ்ல வந்துட்டு போய் பார்ப்போம் அது. ஸோ அத நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அது எப்படி இருக்கும்னு. Okay. Okay. Stand by.
இந்த அனிமல்லாம் வித்தியாசமா இருந்தது. நான் இதுவரைக்கும் இந்த இந்த கேப்பிபேரா வந்து நான் பார்த்ததே இல்ல. வந்துட்டு உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ என்ன சொல்றது, ஒரு அ அ ஆடுக்கு இருக்கிற மாரி தான் இருந்தது. ஆனா இது வந்துட்டு இட்ஸ் அ ரோடன்ட் இது. வித்தியாசமா இருந்தது. இங்க ஏன் கூட்டமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானுமே அப்படிதான் யோசிச்சேங்க. அதுக்கப்புறம் தான் அங்க என்னன்னு விசாரிச்சா, இந்த டால்ஃபின் ஷோ, இந்த பேர்ட் ஷோ, அதுக்கப்புறம் இந்த ஏதோ ஒரு லேசர் வார் கன்னா, ஏதோ லேசர் வார் அந்த மாரி நெறையா இந்த ஷோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெய்ட் ஷோஸ்லாம் வந்துட்டு அங்க நடந்துட்டு இருந்தது. ஆ நான் ஒரு இதில பார்த்தேன், பேனர்ல பார்த்தேன் 1000 பாட் நான் பேனர்ல பார்த்தேன் 1000 பாட்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கூட்டத்தில நான் வந்துட்டு அது 1000 பாட்ஸும் செலவழிச்சு போணுமா அப்படின்னு நான் போல. ஆனா அது நீங்க நெறைய வீடியோஸ்லாம் நெறைய YouTubeல பார்க்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லாருக்கும். அதுவுமே வொர்த்து தான். ஆ இவங்கலாம் அது முடிச்சுட்டு வந்துட்டு வெளிய வரவங்க. ஸோ அதனால இந்த சைடே என்னால முடியல. ஸோ நான் அப்படியே பின்னாடி பேக் அடிச்சு மத்த இதெல்லாம் நான் பார்க்க போயிட்டேன். இது வந்து நான் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு அ எ 1:00 1:30 போல நான் இது திருப்பி நான் இந்த சைடு வந்து நான் கவர் பண்ணிட்டேன் இது எல்லாத்தையுமே. ஆனா, நான் இங்க ஒரு நெகட்டிவ் வந்து மேஜர் நெகட்டிவ் நான் நோட் பண்ணது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்துட்டு அந்த ரூட் கைடன்ஸ் வந்துட்டு ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா வந்துட்டு எந்த சைடு எது இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்தது ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ நம்ம போற வழி இப்போ இதுபடி தான் நம்ம என்னென்ன இருக்கோ அத பார்த்துட்டு நம்ம இது பண்ற மாரி இருந்தது. நீங்க உள்ள வரும்போது ஒரு மேப் இருக்கும். ஸோ அந்த மேப்பை நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஐ திங்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் போல. நான் அந்த மேப்பை நான் எடுக்கல. ஆனா நான் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். சில இது மேபி நான் விட்டுருக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த ஜீப்ரா இதெல்லாம் நான் வந்துட்டு பார்க்கல. ஆனா வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு இந்த டைரக்ஷன் கைடன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா, அதுவுமே வந்துட்டு நம்ம மேப்பையுமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அதையே ரிலை பண்ணியும் முடியாது. ஸோ அங்க நம்ம நிக்கும்போது என்ன இருக்கோ, அத வச்சு தான் நம்ம ரிலை பண்ணி முடியும். ஸோ இன்னுமே அத இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் இன்னொன்னு வந்துட்டு மேஜரா கேங்க்ரூ பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு தான் இங்க போனேன். ஸோ
ஸோ கேங்க்ரூ பார்த்தே ஆகணும் அப்படின்னு. ஆனா லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கேங்க்ரூ எங்க இருக்குன்னு அது சிம்பலே அதில இல்ல. அதோட நான் என்ன பண்ணேன், வெளிய மெயின் கேட் போயிட்டு திருப்பியும் வந்துட்டு அந்த மேப்ல பார்த்துட்டு, கேங்க்ரூ எங்க இருக்குன்னு இது பண்ணிட்டு, அப்படியுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அங்க வொர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு, ஆ அவரு வந்துட்டு கைட் பண்ணாரு என்னைய. ஸோ அவரு லக்கிலி வந்துட்டு என் பின்னாடியே தான் அவரும் வந்துகிட்டு இருந்தாரு. அவரு ஒவ்வொரு இங்க போ, அங்க போ அப்படின்னு சொன்னாரு. நான் அத அந்த கைடன்ஸ் எடுத்துட்டு நான் கேங்க்ரூ போய் பார்த்தேன். கேங்க்ரூ பயங்கர மெஜஸ்டிக்கா இருந்தது. நான் இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வந்துட்டு சூப்பரா இருந்தது கேங்க்ரூ. மேபி வந்து நான் ஸ்பான்டேனியஸா போயிருந்தேன்னா, கேங்க்ரூ நான் பார்த்துருக்க மாட்டேன். இல்லன்னு நெனச்சு நான் போயிருப்பேன். ஸோ இங்க இருக்குன்னு தெரிஞ்சனால நான் வந்துட்டு அத போய் பார்த்தே ஆகணும்னு போய் பார்த்தனால என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாரி நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா இது பெரிய இடம். வேஸ்ட்டான இடம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேர்டு கிட்ட வந்துட்டு அவரு குழந்த மாரி பேசிட்டு இருப்பாரு. அதுவுமே பயங்கரமா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஐ திங்க் இட்ஸ் டேம்ட் அண்ட் ட்ரெயின்டு. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். கையெல்லாம் குடுக்கும். என் கையுமே அங்க தொட வரும். எனக்கு தான் பயந்துகிட்டு நான் பின்னாடி போயிருவேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெய்டு தான். ஸோ நம்ம அது பே பண்ணா உள்ள போயிட்டு அந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம மேல இது பண்ண வைப்பாங்க. அது செம்மையா இருந்தது. அந்த பேர்ட்ஸு. பயங்கரமான பெரிய என்க்ளோஷர் அது. இது வீடியோல தெரியுதான்னு தெரியல. செம்ம பெரிய என்க்ளோஷர்ஸு. அது என்க்ளோஷர் ஃபுல்லா அந்த பேர்டுக்கு ஏத்த மாரி செட்டப் பண்ணி, அங்க உள்ள வந்து அந்த பேர்ட்ஸ் மட்டும் தான் அங்க இருக்கு. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் நான் இந்த இது நடக்கிறத காமிக்கிறேன்னா, அதுதான். ஏன்னா ஒவ்வொரு அந்த அனிமல்ஸ் இருக்கிற செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல்ஸ் வந்து நேச்சுரலா அது வந்துட்டு வெளிய ஹேபிட்டட் அது இருந்திருந்ததுன்னா, எப்படி இருந்திருக்குமோ அதுக்கேத்த மாரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இதில ஒரு பயங்கரம் எனக்குமே இதுவா இருந்தது. நான் எல்லா இடத்துலயுமே நானுமே ஜூ போயிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து செட்டப் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அ பயங்கரம் வந்துட்டு சூப்பரா இருந்தது. ப்ளஸ் நல்லா பயங்கரமா மெயின்டெயினும் பண்றாங்க. எந்த இடத்துலயுமே நீங்க வந்து குப்பைய பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு மெயின்டெயின்